மீனா, உன் அத்தா வந்து உன்னை கூட்டிட்டு போறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல. சொல்றத கேளு. இப்பயும் அத்தா கிட்ட போயிடு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஏண்டி நான் ஓடி போனோம்? என் அத்தா ஒண்ணு பேடி இல்ல. 1000 பேர் எதிர்த்தாலும் அவர் வந்து என் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு போவாரு. முதல்ல என் கணத்துல ஒரு திருஷ்டி போட்டு வை. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன். எங்கடா வந்த? ஒண்ணு இல்ல மாமா, நம்ம வீடு கல்யாணம் ஆச்சே, அதுதான் அப்படியே கல்யாணத்தையும் பார்த்துட்டு சாப்பிட்டு போலான்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா நல்ல சாப்பாடாச்சே. கல்யாணத்துக்கு வந்தேன்னா ஆம்பளைங்க இருக்கிற பக்கம் கடைசியில போய் உட்காரு. சாப்பிட வந்தேன்னா பந்தியில போய் உட்காரு. மொய் எழுத வந்தேன்னா மூலையில போய் மொய் எழுதிட்டு போ. அதை விட்டுட்டு பொண்ணு இருக்கிற அரை பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு வந்த கைய கால உடைச்சிரும், ஜாக்கிரதை. போடா. சரிங்க மாமா. போடானே. ஏங்க அவங்களாம் யாரு? அவங்க 2 பேரு நம்ம ஊர் கலெக்டர் எஸ்பி மாப்பிள்ளையோட பழக்கம் உள்ளவங்க. டேய், இந்த கலெக்டர் எஸ்பி எல்லாம் சரியா பாத்துக்கணும். டேய் நீங்க ஆரம்பிங்க. ध्रुवन्दे राजा वरुणो ध्रुवन्दे ओं बृहस्पतिः ध्रुवन्द इन्द्रश्चाग्निश्च राष्ट्रन्दारयतां ध्रुवं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पुष्पार्कमिव बन्धनात् प्रत्योर्मुक्ते यमामृतादे जातवेदते सुनभापतोपभराते यतो नितगाधिवेतः सनः परिषदति दुर्गाणि विश्वानावे वसन्तं दुरिताद्यग्निः तामग्निवर्णां तपस्ज्वलन्तीं वैरोजनीं कर्मफले जुजुष्टां दुर्गां देवीं शरणमकं प्रपद्ये सुदरशदरहे नमः अग्ने त्वं वारयानभ्यो अस्तान् दुर्गाणि विश्वां गोत्रवृत्ते बबुलानभुर्मे बबाधोगायतनया यतयोः माङ्गल्यसुवासनाय नमः सर्वोपचारपूजां समर्पयामि भक्त्योपचारपूजां समर्पयामि எல்லாத்தையும் ஆசீர்வாதம் सौभाग्यमस्मै दत्तायादास्तं विपरेधनाम् इमां द्वमिन्द्रमेतत्पुत्रां सुभगां गुणां सर्वमङ्गलमाङ्गल्ये என்னம்மா ஆச்சு? நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். என்னம்மா இது? நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன் தட்டு மாத்தும்போது சொல்லிட்டு அதை விட்டுட்டு தாலி கட்டும்போது கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா கேட்டு போறதுக்கு நான் காதுல பூ வச்சுக்கல. நீ மறுத்தால என்னால தாலி கட்ட முடியும். பாடி இல்லங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சமாதானம் பண்ணுவோம். சின்ன பொண்ணு தானே, 2 நாள் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுவும் நாங்களாம் வந்திருக்கும் போது இப்படி பண்ணா தப்பா போயிடும். வாங்க, கமான், வாங்க போலாம், வாங்க. என் தாலி ஏறாத இந்த களத்துல வேற எவன் தாலியும் ஏற முடியாது. மறுபடியும் வருவேன். என் மானத்தை வாங்கிட்டே. என்னங்க விடு. என்னங்க விடுங்க. டேய், ஏன்டா அப்படி பண்ண? எதுக்கு அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்த? எதுக்கு அந்த பொண்ணோட மனசுல நீ வருவேன்னு சொல்லி நம்பிக்கை வளர்த்த? ஏன்டா அவளை காதலிச்ச? டேய், ஏன்டா கத்துற? அப்படித்தான்டா கத்துவேன். உனக்கு உங்க அம்மாவும் தங்கச்சி முக்கியம்னா அவளுக்கு நீதான்டா முக்கியம். உனக்கு உன் குடும்பம் உசுர்னா அவளுக்கு நீதான்டா உலகம். ஏன்டா அவளை ஏமாத்துற? இப்போ என்ன நடந்து போச்சு? என்னடா நடக்கணும்? என்ன நடக்கணும்? அவன் இன்னும் சாகல. அதுவும் இந்நேரம் அவங்க அப்பே அவன் கையாலே அவளை கொண்டாலும் கொண்டிருப்பான்டா. டேய்,
என்னடா சொல்ற? நீ வருவேன்னு மேடையில நம்பிக்கையோட காத்துக்கிறா. கடைசி வரைக்கும் நீ வரல. அதனால கல்யாணத்தை அவளே தடுத்து நிறுத்தலாம். ஆத்திரம் தாங்காம அவங்க அப்பே அவளை அடிச்சு எடுத்துட்டு போயிருக்காண்டா குமார். உன்னை கையெடுத்து கும்புறண்டா, தயவு செய்து அவளை போய் காப்பாத்துறா. போடா குமார், யோசிக்காதரா. ஏமா, நான் உன் மேல வச்சிருக்க பாசத்துல அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ அதே பாசத்தை மேல வச்சு கட்டிக்கடான்னு சொல்லியே. இப்ப கூட நான் அவளை கட்டிக்க போறேன்னு சொல்ல, காப்பாத்த போறேன். போயிட்டு வான்னு சொல்லுமா. போயிட்டு வாப்பா. அத்தனை பேர் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏன் என்ன கேவலப்படுத்தின? ஏன் அப்படி செஞ்ச? சொல்லுடி, சொல்லு, சொல்லு. வேணாம்பா, இந்த கையால என்ன கொல்லாதப்பா. இந்த கையால தானே எனக்கு சோறு ஊட்டின. இந்த கையால தானே எனக்கு கையை பிடிச்சி நடக்க கத்து கொடுத்த. இந்த கையால என்ன கொல்லாதப்பா. நீ செத்து போன்னு சொல்லி நான் செத்து போயிடுறேன். ஆனா உன் கையால மட்டும் என்ன கொல்லாதப்பா. மாமா, மாமா, மீனா, மீனா கதை தர. மீனா, மீனா. எங்க வந்த? எதுக்காக வந்த? கல்யாணம் முடிஞ்சிருக்கும், வழி அனுப்பி வைக்கலான்னு வந்தியா? இல்ல கட்டிக்க மாட்டேன்னு செத்து போயிருப்பேன், சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போலான்னு வந்தியா? இல்ல மீனா, உன் மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். உன்னால எதுவும் முடியும்னு நினைச்சிருந்தேன். நீ இருக்கையில எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைச்சிருந்தேன். ஊரே உன்னை முரடங்கையில நான் உன்னை வீரன்னு நினைச்சேன். அப்படி நினைச்ச என்ன 1000 பேருக்கு இடையில தவிக்க வச்சுட்டு இப்ப எதுக்கு வந்த? எப்ப நீ வந்து என்னை காப்பாத்தலையோ அப்பவே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே என் முகத்துல முழிக்காத. செட்டிநாடு வீட பூரா பார்க்கணும். நீங்க நானும் சுத்தி காட்டிட்டேன். தேங்க்யூ. வேற ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, சும்மா வச்சுக்கங்க. எனக்கு இப்போ தமிழ் சினிமா பார்க்கணும். தமிழ் சினிமா பார்க்கணுமா? நான் காட்டுறேன், இப்ப காட்டுறேன். போமா, படம் போட்டவன லைட் ஆஃப் பண்ணிடுவான், தியேட்டர் இருட்டாயிரும். ஓரளவுக்கு நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டியதான். கோ ஃபாலோ மீ. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படம் போட்டிருக்காங்க, அதான் நம்மள கூட்டம். பட் நம்மளுக்கு கூட டிக்கெட் தேவையில்ல. ஏன்னா தியேட்டர் எங்க சித்தப்பன் தியேட்டர். யூ நோ சித்தப்பா? ஐ ஆம் ஸ்மால் பாலர். கம் ஆன். ஹே, ஓபன் கேட். மூட் இட். டேய், சிதம்பரம் வெள்ளக்காரை கூப்பிட்டு சினிமா போயிருக்காண்டா. அப்படியா? ஏக்கா ஏக்கா வெள்ளக்காரக்கா மனுஷன். ஐயா ஆத்தடி, நான் தரக்கறக்கா, நான் தரக்கறக்கா. ஏக்கா 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 தெரியாம பண்ணிட்டேக்கா. ஏக்கா 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 அடி சண்டாளி, மண்டைய திறந்து விட்டு போயிட்டாளே. என்ன சிதம்பரம் வெள்ளக்காரி அடிச்சிட்டு போறா? அதை ஏன்டா கேக்குற? செட்டிநாடு விட்ட பூரா சுத்தி காட்டுனா சுத்தி காட்டினேன். உடனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு என் தோல்ல கைய போட்டா. என்னை லவ் பண்றாளாக்குன்னு நினைச்சுக்கிட்டு சினிமா கொட்டைக்குள்ள கூட்டி போய் என் காலால அவ கிரண்ட காலை தொட்டேன். அதுக்கும் சிரிச்சா. நான் உடனே முழங்காலையும் தொட்டேன். அதுக்கும் இங்கிலீஷ்லயே சிரிச்சா. சரி உண்மைதான் ஒத்துக்கிட்டா போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு லேசா தொடையில கைய வச்சேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தவன் சீரி செல்லை சேர்த்து விட்டா. பாத்துக்கு ஒரு அற காது கேட்கலடா மாப்ள. அட மூதேவி, நீ தொட்டிய கரண்ட காலு கணுக்காலுன்னு அது வரைக்கும் அவளுக்கு கட்ட காலுடா. தொடையில இருந்து அவளோட நெஜ காலே ஆரம்பிக்குது. ஆமா, இது எப்படிடா உனக்கு தெரியும்? போன வாரம் நான் சினிமா கூட்டு போனல அவளை. நீ ஒரு பொண்ணை பெக்கறக்க வாத்தா படுற கஷ்டத்தை விட அவளை கட்டி கொடுக்கறக்க அவங்க அப்பா படுற கஷ்டம் தான் அதிகம். இது தெரியாம மணவரையில இருந்து இறக்கி வந்துட்டா. உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. இத பாருமா, உன் வேதனை எனக்கு புரியுதுமா.
பொம்பளைக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கையில அதுல ஆசைன்னு ஒண்ணு இருக்குங்கிறது இந்த ஜனங்களுக்கு தெரியறது இல்ல. தப்பி தவறி எவ்வளவு ஒரு பொண்ணு தான் ஆசையை வெளிப்படுத்தினா அவளை பொம்பளையாவே ஏத்துக்கிறது இல்ல. நாங்கெல்லாம் ஆசைப்பட்டபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம், அனுசரிச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கட்டிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியத்தை கொடுத்தானே அந்த கடவுள் தான் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கணும். மீனா, மீனா, ஒரு நிமிஷம் நில்லு. கொஞ்சம் நான் சொல்றத கேளு. நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க கிட்ட நான் பேச விரும்பலன்னு. நான் பேச சொல்லி வரல, என்ன மறந்துடுன்னு சொல்லத்தான் வந்தேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா நான் இல்லாம என் குடும்பம் இருக்காது. அவங்களுக்காக நான் வாழ்ந்தாகணும். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டு போய் யாருக்கும் தெரியாம வாழ முடியும். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையாவா இருக்கும்? எல்லாரையும் கண்ணீர் விட வச்சுட்டு என்னால நிம்மதியா வாழ முடியாது. என்ன விடு, நீ சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உன் குடும்பத்தை அழவச்சு உன்னால நிம்மதியா வாழ முடியும்? உன்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது கொடுப்பன இல்லை, ஆனா நினைச்சிட்டு வாழ்ந்துருவேன். அது உன்னால முடியாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சாகணும். அதனால உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா நீ சந்தோஷமா இருந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்காததுக்கு காரணமே அவங்க அம்மா தான். ஏண்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கவிதா உன்னை தேடிட்டு இருக்கா. வாம்மா. ஏம்மா கொல்ல பக்கம் வந்து நிக்கிற? உள்ள வாம்மா. உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீர்சனத்தையோட வலது கால் எடுத்து வச்சு முன்வாசல் பக்கமா வர வேண்டிய என்ன கொல்லப்புறமா கூப்பிடுறீங்களே? ஏன் அத்தை மேல கோவம்? என்ன ஏன் அத்தை வேண்டான்னு சொன்னீங்க? என்னை விட ஒரு நல்ல மருமக உங்களுக்கு கிடைப்பாளா? உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எப்ப கோவம் வரும், எதுக்கு சந்தோஷப்படுவீங்க, இதெல்லாம் என்னை விட தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காளா? ஏன் அத்தை ஆசையில மண்ணை போட்டீங்க? நான் உன்னை உள்ள கூப்பிட்டேனே, ஏமா வரல? ரோஷன் தானே? அதே ரோஷன் தான் உன் கல்யாணம் நின்று போனதுக்கும் காரணம். உங்க அப்பா சொன்னாரு, இந்த குடும்பத்துக்கு ரோஷம்னு ஒண்ணு இருந்தா எங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு. எந்த ஒரு மனுஷனும் தான் சந்தோஷத்தை அழிச்சுக்கிட்டாவது குடும்ப கௌரவத்தை தான் காப்பாத்த பாப்பான். என் மகனும் அதைத்தான் செஞ்சான். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீ ஆசைப்பட்டபடி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதும், அவன் ஆசைப்பட்டபடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதும், நான் ஆசைப்பட்டபடி நீ இந்த வீட்டு மருமகளா வர்றதும் உங்க அப்பா கையில தான் இருக்கு. இப்பதான் ரம்மி சேர்ந்துச்சுப்பா. ரம்மி எல்லாம் நல்லா தான் சேர்க்கிற. வீட்டுல இருக்க பொண்ணுக்கு தான் ஒரு நல்ல ஜோடி சேர்க்க முடியல. நான் என்ன பண்றது? என் பொண்டாட்டியை நம்பி பொண்ணை வளர்க்க விட்டா அவ சொல் பேச்சு கேட்காத தருதலையா வளர்த்து விட்டா. ஒரு பொண்ணு ஒரு பையனை தம் மனசுல வரிச்சிட்டா அவங்க அப்பன் பேச்ச மட்டும் இல்ல, உலகத்துல எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். என்னடா அப்படி பாக்குற? காதலை பத்தி வயசான காலத்துல பேசுறேன்னா, காதலிக்கிறதுக்கு தாண்டா வயசு வேணும், காதலை பத்தி பேசுறதுக்கு இல்ல. இத பாருடா, ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்கிறது சீட்டு கட்டு இல்ல, கலைச்சு கலைச்சு சேர்க்கறதுக்கு. சேர்க்காம விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? ஒண்ணு பொண்ணை கொண்டுடுவேன், இல்லைன்னா பையனை சாவடிச்சிருவேன். ஆனா காதலை மாத்திரம் அழிக்கவே முடியாது. உலகத்துல எல்லாமே அழிஞ்சிரும், காதலை தவிர.
படிச்சிட்டு இருக்கேன்ல. நான் ஒருத்தி பக்கத்துல இருக்கும்போது உனக்கு என்ன படிப்பு? என் கூட பேசாத. மீனா, 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 என்னடா? என்ன விடு. இல்லடா, அந்த புக்ல ஒருத்தருக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு தெரிஞ்சுக்க ஐடியா போட்டிருக்கு. என்ன ஐடியா? ஒரு செயின் எடுத்து உள்ளங்கைக்கு நேரம் பிடிச்சா அது இடது பக்கம் சுத்தினா ஆண் குழந்தை, வலது பக்கம் சுத்தினா பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்மளும் பாத்துக்கலாமா? ஏய், ஆண் குழந்தை. இப்ப உனக்கு பாப்பமா? உனக்கு எது வந்துச்சோ அதான். இல்ல இல்ல இல்ல, பாத்துருவோம். சரி. ஆண்களுக்கு தான் உள்ளங்கை. அப்ப பெண்களுக்கு? பெண்களுக்கு வயிறு. ஏய், நீ போய் சொல்ற. நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? வேணா அந்த புத்தகத்தை எடுத்து பாரு. சரி. சுத்துதா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னடா? என்னாச்சு? இல்ல, எனக்கு இடது பக்கமா சுத்திச்சு, உனக்கு வலது பக்கமா சுத்துது. அதான். அதானா? என்ன வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறியா? நீ இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் தொட முடியாது.